இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பேசிய அந்த ஒரு வீடியோ ஸ்பீச் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். ஆக்சுவலாக ஆர்.எம். வீரப்பன், சத்யா மூவிஸ் நிறுவன தலைவர், முன்னாள் அமைச்சர், அப்புறம் எம்ஜிஆர் கழக தலைவர் ஒரு கட்சியை நிர்வகிச்சு வந்தார். அவர் வந்து மறைந்து இன்றோட 1 ஆண்டுகள் ஆகிறது. அவரோட 1ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரை பற்றி பேசுகிற ஒரு கிளிப்பும், அதனைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆர்எம்பியை பற்றி சில விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த விஷயமும் அந்த வீடியோவில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆர்எம்பியை பற்றின ஒரு சின்ன ஒரு சாங்காக அவரோட எல்லா பழைய ஃபோட்டோஸும் ஒரு கொலாஜை வச்சு அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஆர்எம்பியோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்காக. ஸோ அந்த ஒரு வீடியோவில் ரஜினி பேசின ஒரு விஷயம்தான் மிக சென்சேஷன். ஆக்சுவலாக வந்து ரஜினி சொல்கிறாரு, எனக்கு வந்து ஆர்எம்பியை வந்து எனக்கும் ஆர்எம்பிக்கும் அவ்வளோ ஒரு பெரிய நட்பு இருந்தது. இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 4 பேர் நான் ரொம்ப மதிக்கிறவங்க, அவங்க இல்லாதது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் ரொம்ப அவங்கள மிஸ் பண்ணுறேன். பாலச்சந்தர், சோ அவர்கள், அப்புறம் வந்து பஞ்சு அருணாச்சலம், ஆர்.எம். வீரப்பன், இந்த 4 பேரும் இல்லாதது எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் இதே மிஸ் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரஜினி பேசியிருக்காரு. அதை தவிர்த்து வந்து 91, 92 அந்த பீரியடில் வந்து பாஷா படம் மிகப்பெரிய ஹிட்டு. அதனுடைய 100 டே செலிப்ரேஷன் நடக்குது சென்னையில். அந்த விழாவில் வந்து நான் கலந்துட்டுருக்கேன். ஸ்டேஜில் வந்து ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய ஆர்எம்பியும் இருக்கார். அப்போது வந்து அவர் வந்து தமிழகத்தினுடைய அமைச்சராகவும் இருக்கார். ஸோ முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து அப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நான் பேசுகிறப்ப வந்து தமிழகத்தில் வந்து வெடிகுண்டு கலாச்சாரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நான் பேசினேன். ஸோ அந்த பேசிட்டு நான் வந்துட்டு நான் தான் லாஸ்ட்டாக பேசினேன். அடுத்த பேசின கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு 1 or 2 ஹவர்ஸ்லாம் வந்து அமைச்சர் பதவியிலேருந்தே ஆர்.எம். வீரப்பைய தூக்கிட்டாங்க, கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. ஸோ எதுவுமே பண்ண முடியல. நான் உடனே நைட்டு வந்து ஃபோன் பண்ணுறேன், ஆர்எம்பியை ரீச் பண்ணவே முடியல. நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல. என்ன பண்ணுறது, நம்மளால இப்படி ஒரு பெரிய விஷயம் நடந்து போச்சே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ காலம்பரை எழுந்த உடனே நேராக ஆர்எம்பிக்கு கால் பண்ணோன்னு ஆர்எம்பி எடுத்தார். என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு அவர் எதுவுமே நடக்காத மாதிரியே பேசினார். ஸோ ஷூட்டிங் எப்போ, அடுத்த படம் என்ன பண்ண போகிறீங்க அதெல்லாம் கேட்டார். தவிர இல்லை இந்த மாதிரி விஷயம் நடந்து போச்சு, என்னால் நான் வேணா ஜெயலலிதா அம்மாட்ட பேசட்டுமா அப்படின்னு நான் கேட்டேன். ஐயோ நீங்களாம் பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாக போயிடும், அது மாதிரி நீங்கள் பேசி தான் நான் திருப்பி கட்சியில் சேரணும்னா எனக்கு அந்த மாதிரி பதவியே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லிட்டாரு. ஸோ அப்புறம் மாதிரி ஒரு ஜெம் பர்சன் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஆர்.எம். வீரப்பனை பற்றி அவ்வளோ ஒரு பெருமையாக விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு மனசில் ஒரு இது ஏற்பட்டது. அதனால தான் நான் வந்து தீவிரமாக ஜெயலலிதாவை எதிர்க்கிறதுக்கு பல காரணங்கள் அதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சுது அப்படிங்கிற மாதிரி ரஜினி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட பேசினேன், அவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, அதெல்லாம் வேற ஒரு விஷயம். ஸோ கடைசியாக நான் தான் பேசியிருக்கேன் அந்த நிகழ்ச்சியில். எனக்கு அப்புறம் எப்படி அவர் மைக்கை பிடிச்சி அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்க முடியும், அது மேடை நாகரிகமாக இருக்காது அப்படிங்கிறதுனால அவர் பண்ணலை. அது மாதிரி ரஜினி வந்து இத்தனை வருஷம் கழிச்சு அது பற்றின ஒரு சின்ன விளக்கத்தை நீ கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பிரச்சனை 92க்கு அப்புறம் இன்னைக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சு. எப்போவுமே ரஜினி அது விஷயமா பேசினதே கிடையாது. இன்னைக்கு ரொம்ப மனம் திறந்து அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு அந்த ஒரு வீடியோவில் இந்த மாதிரி விஷயத்தை ரஜினி மனம் திறந்து பேசியிருக்காரு. அது ரொம்ப இன்செஷனாக இருக்குது. ஆர்எம்பி மாதிரி ஒரு கிங் மேக்கரை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆர்எம்பி இஸ் த ரியல் கிங் மேக்கர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கோட் பண்ணியிருக்காரு ரஜினி. அந்த அளவுக்கு அரசியல் சாணக்கியத்தனமும், ஒரு ப்ரொடியூசராக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சத்யா மூவிஸை நிர்வகிச்சுட்டு வந்து பல நட்சத்திரங்களை ரொம்ப டாப் ஸ்டார் ஆக்கி பார்த்த பெருமை ஆர்எம்பி உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆர்எம்பி ப்ரொடக்ஷனில் ரஜினி உட்பட கமல், அஜித், விஜய்னு எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய நிறுவனம், ஆலமரமாக பல ஆண்டு காலமாக தமிழ் சினிமாவில் கோலிச்சுட்டு வர இந்த நிறுவனம் இன்னைக்கு வந்து அவங்க குடும்பத்திலேருந்து டிஜி தியாகராஜன் அவங்க தான் சத்யா மூவிஸை பதிலாக சத்யஜோதி ஃபிலிம்ஸ்னு இன்னமும் நிர்வகிச்சுட்டு வராங்க. ஸோ அந்த அளவுக்கு பெருமையுடைய அந்த நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் ஆர்.எம். வீரப்பன் அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசின அந்த ஒரு வீடியோ இன்னைக்கு ரொம்ப சென்சேஷனாக போயிட்டு இருக்கு. நிச்சயமா ரஜினி வந்து அடுத்து இப்போ இமீடியட்
இம்மீடியட்டாக ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங்கில் ஏப்ரல் 14th கலந்துக்க போகிறாரு. அந்த படத்தோட ஷூட்டிங் சென்னையில் முதல் ஷெட்யூல் தொடங்குறாங்க. மிகப்பெரிய ஒரு படமாக அது உருவாக போகுது அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும். ரஜினி ரசிகர்களுக்கு கூலி படம் அடுத்த ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்காக இருக்கும். இண்டஸ்ட்ரியில் வசூலில் ஒரு 1000 கோடிங்கிற ஒரு இமாலய கலெக்ஷனை எய்ம் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 14th அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரஜினி ரசிகர்களுக்கு அடுத்தடுத்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். இதனை அடுத்து கார்த்திக் சுப்பராஜ் டைரக்ஷனில் வேல்ஸ் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் அடுத்ததாக ஜெயிலருக்கு அப்புறம் அடுத்த ஒரு படத்தில் ரஜினி நடிக்க போகிறாரு. ஸோ ரஜினி அடுத்தது தொடர்ந்து படங்கள் கொடுக்க போகிறாரு. ரசிகர்கள் வந்து ஹாப்பியாக இருக்க போகிறாங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.